அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கயல்மகிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கடன் தீர்வுக்கான ஒரு 3 பரிகாரங்களில் இந்த ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் செஞ்சு பலனடையலாம். இதில் முதல் 2 பரிகாரங்கள் முருகப்பெருமான் முன்னாடி செவ்வாய்க்கிழமை ஹோரை நேரத்தில் நீங்கள் பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு, மிளகு, துவரம்பருப்பு, கண்ணாடி டம்ளர், கண்ணாடி பவுல் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். கண்ணாடி டம்ளரோ பவுலோ இல்லாதவங்க மண் பாத்திரத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பித்தளை பாத்திரம் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க. அது நிமிர தண்ணியை ஊற்றிக்கோங்க. அப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த தண்ணியில் மகாலட்சுமியின் அம்சம் பொருந்திய பொருள் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியோட பார்க்கடலில் கிடச்ச பொருள் தான் உப்பு. இந்த உப்பை வச்சு நம்ம எதை பண்ணும்போது அதுக்கு நேர்மறை சக்தி அதிகம். அதனால் 6 கல்லுப்பு துண்டு எடுத்துக்கோங்க, 6 மிளகு எடுத்துக்கோங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தண்ணியில் ஒவ்வொன்றா போடணும். இந்த மிளகையும் கல்லுப்பையும் போடும்போது நீங்கள் மனமார முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கணும், எங்களோட கடன் பிரச்சனை விரைவில் நிவர்த்தி ஆகணும், இனிமேல் நாங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்லுப்பு மிளகையும் நீங்கள் தண்ணியில் ஒவ்வொன்றா போடணும். இதை செய்கிறவங்க கிழக்கு முகமாக அமர்ந்து முருகப்பெருமான் படத்து முன்னாடியோ இல்லை பூஜை அறை பக்கத்தில் வச்சோ நீங்கள் பண்ணலாம். இதை போட்டதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின தெய்வமும் கிடையாது. அதனால் சுக்கு எடுத்துக்கோங்க. அந்த சுக்கில் ஒரு சின்ன துண்டை நீங்கள் இந்த தண்ணியில் என்ன செஞ்சிடணும் அப்படின்னா போட்டுறணும். போட்டுட்டு இது முருகப்பெருமான் படத்து முன்னாடி வச்சு நீங்கள் மனமாற வேண்டிட்டு தீப தூபங்கள்லாம் காமிச்சிட்டு அன்று முழுவதும் வச்சுட்டு மறுநாள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வெளியில் ஓடையில் கொட்டிடணும். கொட்டிட்டு நீங்கள் கை கால்லாம் அலம்பிட்டு உள்ளே வரணும். இந்த உப்பு கரைஞ்ச மாதிரி உங்களோட கடன் பிரச்சனையும் விரைவில் கரைஞ்சிரும் முருகப்பெருமானோட அருளால். இது முதல் பரிகாரம். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மண் தட்டு, அப்புறம் இல்லைன்னா ஏதாவது ஒரு பித்தளை தட்டு, எது உங்ககிட்ட இருக்கோ, மண் தட்டு, பித்தளை தட்டு, கண்ணாடி தட்டு இதை மட்டும் பயன்படுத்துங்க. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, துவரம் பருப்பு, இந்த துவரம் பருப்பை முழுமையாக அதில் தட்டிட்டு நல்லா பரத்தி விட்டுருங்க. பரத்தி விட்டுட்டு இது மேலே 3 மிளகு எடுத்து அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அக்கண்ணா வடிவத்தில் வைக்கணும். அக்கண்ணா வடிவத்தில் வச்சுட்டு இதுக்கும் தீப தூபம்லாம் காமிக்கணும். இது மைத்ரேய முகூர்த்த நேரம்னு இருக்குது, அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஹோரை நேரத்தில் செவ்வாய்க்கிழமையில் பண்ணலாம். இதை அக்கண்ணா வடிவில் வச்சுட்டு முருகப்பெருமான் முன்னாடி மனமாற உங்கள் கடன் தீரணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த துவரம் பருப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பறவைகளுக்கு நீங்கள் தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் கடன் பிரச்சனை விரைவில் நிறைவேறும். இது 2வது பரிகாரம் கடன் தீர்வுக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வழிபாட்டு முறை மகாலட்சுமி தாயார் படத்துக்கு முன்னாடியோ இல்லை மகாலட்சுமி சிலை விக்கிரகங்களுக்கு முன்னாடியோ நீங்கள் இதை பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு கண்ணாடி பவுல் தான் எடுத்துக்கணும். ஏன்னா கண்ணாடி பவுலுக்கு மட்டும்தான் எதிர்மறை ஆற்றலை உள்வாங்கி வைக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதனால் கண்ணாடி பாத்திரம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இந்த கண்ணாடி அப்படி இல்லைன்னா மண் பாத்திரம் ஏதாவது எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அது நிமிர கல்லுப்பை முழுமையாக பரப்பிக்கணும். பரப்பிட்டு இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, 27 மிளகை அது உள்ளே தனித்தனியாக உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு இதுக்கு மேலே பச்சை கற்பூரத்தை வச்சு இதுக்கும் தீப தூபம்லாம் காமிச்சு மகாலட்சுமி தாயார்கிட்ட மனமுருகி நீங்கள் வேண்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட கடன் பிரச்சனை 100க்கு 100% நிறைவடையும். இந்த 3 வழிபாட்டு முறையும் நீங்கள் பண்ணும்போது உங்கள் வீட்டில் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் விரைவில் அடையும். இது 3மே வீட்டில் இருக்கக்கூடிய எளிமையான பொருட்களை வச்சு எப்படி நம்ம கடன் பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிறது தான் நான் போட்டிருக்கேன். இந்த 3யுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இதில் ஏதேனும் ஒரு பரிகாரம் உங்களுக்கு எது எளிமையாக இருக்குது, இது என்ன என்னால் வீட்டில் பண்ண முடியுன்றதையும் நீங்கள் பண்ணலாம். இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த உப்பை அதுக்கப்புறமா மகாலட்சுமி தாயார் முன்னாடி 14 நாட்கள் வச்சு நீங்கள் வழிபடணும். 14 நாட்களுக்கு பிறகு இதை மாற்றிட்டு புதிதாக கல்லுப்பை போட்டு பவுலில் 27 மிளகை நீங்கள் வச்சு பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் வேண்டிக்கணும். இப்படி 14 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மீண்டும் மீண்டும் மாற்றி செய்யணும். இந்த உப்பை தண்ணியில் கரைச்சி வெளியில் விட்டுறலாம். இதை நீங்கள் என்றைக்கு பண்ணணும் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை நேரத்தில் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் முதல் முறையாக. அப்படி இல்லைன்னா பௌர்ணமி நாளன்று இதை வழிபட ஆரம்பிக்கணும். பதிவு பிடிச்சிருந்தால் பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.